சேலம் மாவட்டம் இடங்கணாசாலை நகராட்சிக்கு உட்பட்ட கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. 47 வயதான இவருக்கு ஜெயந்தி, ஜெயலட்சுமி என 2 மனைவிகள். முதல் மனைவி ஜெயந்திக்கு 23 வயதில் ஆகாஷ் என்ற மகனும், 2வது மனைவி ஜெயலட்சுமிக்கு ஒரு மகளும் உள்ளனர். இதில் ஆகாஷ் கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 17ஆம் தேதி முதல் பழனிசாமியும் அவரது 2வது மனைவி ஜெயலட்சுமியும் மாயமாகியிருக்கிறார்கள். அவரை யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. ஆகாஷ் தான் கடைசியாக அவர்களோடு இருந்ததாக உறவினர்களுக்கு தெரிந்தது. உடனே ஆகாஷிடம் இருவர் குறித்தும் கேட்டிருக்கிறார்கள். அப்போது ஆகாஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். ஒவ்வொருவரின் கேள்விக்கும் ஒவ்வொரு பதில் கூறியிருக்கிறார். மேலும் அவரின் நடவடிக்கையிலும் மாற்றங்கள் தெரிந்திருக்கிறது. சந்தேகமடைந்தவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆகாஷிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் தந்தை சித்தியை கொன்று கூறு போட்டு ஏரியில் வீசிய உண்மையை உடைத்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே ஆகாஷுக்கும் தந்தை பழனிசாமி மற்றும் அவரது சித்தியான ஜெயலட்சுமிக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆகாஷ் சம்பவத்தன்று இரவு தந்தை பழனிசாமியையும் சித்தி ஜெயலட்சுமியையும் கரிவெட்டும் கத்தியால் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். பின்னர் தலை, கை, கால், முண்டம் என தனித்தனியாக உடலை கூறு போட்டிருக்கிறார். தலை மற்றும் கை கால்களை ஒரு மூட்டையாகவும் முண்டங்களை 2 மூட்டைகளாகவும் கட்டியிருக்கிறார். ஊரடங்கியதும் யாருக்கும் தெரியாமல் ஏகாபுரம் ஏரியில் ஒரு மூட்டையும், மகுடஞ்சாவடி அருகே உள்ள தாழையூர் வறண்ட ஏரியில் 2 மூட்டைகளையும் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் ஆகாஷிடம் நடந்த முதற்கட்ட விசாரணையில் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட தகாத உறவே இந்த இரட்டை கொலைக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. போலீசார் 2 சடலங்களையும் மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடந்த இரட்டை கொலைக்கான முழு காரணத்தையும் அறிய ஆகாஷிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.